மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி 25 வயசில் மாதம் 10,000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. 13% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அதாவது அந்த மியூச்சுவல் ஃபண்டு ஆவரேஜ் பாஸ்ட் ரெக்கார்டில் மோர் தென் 10 to 20 இயர்ஸ் ஆவரேஜ் சிஏஜிஆர் வந்து 13%. இன்னொருத்தர் 35 வயசில் ஸ்டார்ட் பண்ணார். அதே 10,000 ரூபா மாதம். இந்த 25 வயசில் ஸ்டார்ட் பண்ணவருக்கும் 35 வயசில் ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் 10 வருஷம். ரெண்டு பேருமே 65 வயசில் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்ரிஷியேட் ஆகிருக்கும். 25 வயசில் ஸ்டார்ட் பண்ணவருக்கு 7.7 கோடி ரூபா கார்பஸ் ரீட்டைன் பண்ணியிருப்பார். 35 வயசில் ஸ்டார்ட் பண்ணவருக்கு 2.4 கோடி ரூபா தான் இருக்கும். அதாவது 35 வயசில் ஸ்டார்ட் பண்ணவருக்கு கிட்டத்தட்ட அதை விட 3 மடங்கு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் கார்பஸ் முன்கூட்டியே ஸ்டார்ட் பண்ணும்போது கிடைக்குது. இந்த 25 வயசு 35 வயசு இந்த 10 வருஷ கேப்பு 12 லட்ச ரூபா வந்து அந்த எஸ்ஐபியில் ஆட் ஆகாது. அதனால் எவ்வளோ மடங்கு வேல்யூ வந்து ட்ராப் ஆகுது பாருங்கள். ஸோ அதனால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் மட்டுமில்லை, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் டைம் தள்ளி போடாமல் உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கான ரிட்டர்ன் டைம் டு டைம் வந்து நமக்கு அந்த கார்பஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நமக்காக அது ஒர்க் ஆகும், அப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.